Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இது வந்து பைசன் காலமாடன் அந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள். மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து எப்படின்னா, பரியேறும் பருமாள், மாமன்னன், வாழை, கர்ணன் இந்தமாரி ஒரு மிகப்பெரிய இவருக்குன்னு ஒரு தனி ஒரு ட்ராக்கில் இவர் படம் எடுத்துகிட்ருக்காரு. இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எதுலேயுமே வந்து ஒரு சார்ந்த மக்களை ஒதுக்கக்கூடிய விஷயங்களும் வன்முறைகளும், அதாவது எப்படி வந்து ஒரு பணக்காரன் ஏழை ஒரு வேற்றுமை இருக்கோ, அதாவது ஜாதி வேற்றுமையால் ஒரு மனிதர்களை ஒதுக்கி பார்க்கக்கூடிய மனிதர்களால் ஏற்படும் வன்முறைகளால் பல விஷயங்கள் தடங்களாகவும், அதுலேருந்து அந்த மனிதன் எப்படி வந்து ஜெயிக்கிறான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். இவருக்குன்னு ஒரு தனி உலகத்தை க்ரியேட் பண்ணுற மாரி, அதாவது ஒரு டைரக்டரும் அதாவது சினிமானா ஒரு மெசேஜ் சொல்லணும், அந்த சினிமாவில் சொல்கிற மெசேஜ் அதாவது சொசைட்டியில் ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தணும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மக்கள் எல்லா சார்ந்த மக்களும் ஒரே இனம்தான், அதாவது ரத்தத்தில் வேற்றுமையை பார்க்காத எல்லாருமே ஒரே சிவப்பு ரத்தத்தோடு பிறந்தவங்க தான், இதில் ஜாதி வேறுபாடு இல்லாமல் மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற ஒரு கருத்தை முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர்னால் நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள். ஓகே, பைசன் காலமாடன் என்ன கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த படத்தோட கதாநாயகன் துருவ விக்ரம். இந்த படத்தோட மெயின் கதையே வந்து பைசன் காலமாடனோட மிகப்பெரிய ஒரு கதைன்னு பார்த்திங்கன்னா கபடி போட்டி. இந்தியா பாகிஸ்தானுக்கும் நடக்கிற ஒரு கபடி போட்டியில் நம்ம துருவம் விக்ரம் கலந்துக்கிறாரு. இவர் வந்து கபடி வீரராக எப்படி வந்தார் அப்படிங்கிற ஒரு லீனர் ஃப்ளாஷ்பேக் வருது. அதாவது ஒரு பக்கம் இவர் வந்து அங்கே உள்ள டிஃபன் பாக்ஸ் எல்லாத்துலேயும் உள்ள ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கார். அந்த டிஃபன் பாக்ஸை சாப்பிட்டதால் அங்கே உள்ள வாத்தியார் கொடுக்குற தண்டனையால் அந்த கிரவுண்டை ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கார். படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கார். என்னப்பா சொல்கிற, கதை என்னன்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது துருவம் விக்ரம் ஒரு கபடி வீரர். அவர் வந்து கபடியில் ஜெயிக்கணுன்னு ஒரு ஆர்வமாக இருக்கார். தான் தந்தை வந்து ஒரு கபடி வீரர், ஒரு கபடி நிகழ்ச்சியை கிராமத்தில் ரசிக்கிறாரு. அந்த கபடி நிகழ்ச்சியில், அதாவது கபடிங்கிறது ஒரு விளையாட்டு விஷயம், அந்த விளையாட்டு விஷயத்தில் வந்து ஒரு ஹீரோயிசமாக ஒருத்தர் கபடி விளையாடுறாரு. அவரோட மீசையெல்லாம் பார்க்குறாரு. அவர் தான் இந்த கிராமத்தை வந்து ஒரு ஊர்லேயும் அந்த ஊர் சார்ந்து கபடி போட்டி நடத்துவாங்க. அந்த ஊர் சார்ந்த ஒரு பர்சன் வந்து நல்லா விளையாடுறதால அவரே வந்து இந்தமாரி ஒரு கபடி வீரரை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி துருவம் விக்ரம் இந்தமாரி கபடி வீரர் மாரி என் பையன் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனில் இருக்கார். அந்த கபடி வீரரை திடீர்னு கொன்னுடுறாங்க. அவங்க மீசையெல்லாம் அறுத்து கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் அந்த கபடி மேலே ஒரு பயம் ஏற்படுது. அதாவது எந்த ஒரு ஜாதியிலேருந்து வந்து அவன் வந்து எந்தளவுக்கு விளையாட்டு திறமை இருந்தாலும் ஒரு சார்ந்த மக்கள் அவனை வந்து ஒரு வேற்றுமையாக பார்க்குறாங்க. இந்த ஜாதிக்குள்ளே நடக்கிற வன்முறையை தான் இந்தமாரி அந்த திறமையை யார் வந்து எடுத்து துருவம் விக்ரம மேலே கொண்டு வர்றதுன்னு பார்த்திங்கன்னா, லால் அவர் வந்து ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அமீரும் வந்து 2 பேருக்கும் அதாவது ஒரு சார்ந்த மக்களோட அதாவது அமீர் வந்து ஒரு ஏலத்துக்கு எடுக்க போகிறாரு. இவர் வந்து வேற்று ஜாதிங்கிறதால இவரை வந்து அந்த ஏலத்துலேருந்து அவரை வந்து வெளில எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் அவரை அடித்து கொல்றாரு. இன்னொருத்தரை அவர் மேலே ஒரு வெறுப்பு வருது. இந்த வெறுப்பும் வேற்றுமையும் சார்ந்து அந்த தம்பி இறந்து போனோன்னே லாலோட தம்பி தான் ஆகுது. அப்புறம் லால் வந்து அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு பழிவாங்கும் உணர்ச்சி அதிகமாகி அமீரை வந்து கொல்றதுக்கு ஒரு கூட்டம் அலையுது. லாலும் அமீரும் ஒரு பக்கம் வந்து வன்முறையாக ஒரு சார்ந்த மக்களோட சண்டை அதாவது லாலும் அமீருக்கும் நடக்கிற ஒரு சண்டை வேற்றுமை ப்ளஸ் வந்து இவங்களோட, அதாவது 2 கிராமத்துக்கும் பயங்கரமான ஒரு பழி உணர்ச்சி ஜாஸ்தியாகுது அந்த மக்கள் கூட. ஒரு பக்கம் லால் வந்து ஒரு பக்கம் இருக்கார், இன்னொரு பக்கம் அமீர் இருக்கார். நீ எப்படி எங்களைய வந்து தாழ்த்தி எடை போடுற, நாங்கள் வந்து எல்லாருக்கும் சமம் என்று போராடக்கூடிய அமீர் கேரக்டரும் இவங்க 2 பேருக்குள்ளேயும் நடக்கிற ஒரு வன்முறை. இதுக்கு நடுவில் நம்ம துருவம் விக்ரம் கபடியில் எப்படியாவது நம்ம கிராமத்துக்காக விளையாண்டு ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியோடு விளையாடுறாரு. அதை வந்து மகனும் இந்தமாரி வன்முறையால் ஏதாவது இந்த கபடியில் ஜெயிச்சு வரும்போது வேற ஒரு சார்ந்த மக்கள் இவனையும் கொன்னுடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் தந்தையாக நம்ம பசுபதி அவர்கள் ரொம்ப ரசிக்கும்படி நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம்.
ஏன்னா அந்த போலீஸ்கிட்டெல்லாம் கெஞ்சி என் பையனை எப்படியாவது கபடி விளையாட விடுங்க, அவன் இந்தியாவுக்காக விளையாட போகிறான் அப்படின்னு சொல்லி நடிக்கிற விஷயமா இருக்கட்டும். இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற வன்முறைக்கு நடுவில் இவர் வந்து நம்ம ஊர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்ம துருவம் விக்ரம் நிறைய இடத்துல கபடி போட்டி விளையாடுறாரு. அப்படி விளையாடும் போது அவரோட விளையாட்டை பார்த்து லால் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு. நான் உன்னோட விளையாட்டை மட்டும்தான் நான் பார்க்குறேன், உன்னை வேறு விதமாக நான் பார்க்கல, ஆனால் இந்த ஊரும் மக்களும் நம்மளை வேறு மாரி தான் பார்ப்பாங்க, அதனால் நீ விளையாட்டில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, நீ இங்கேருந்து மேலே மேலே கபடியில் நீ வந்து பெரிய ஆள் ஆகணும் லால் நினைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அமீர் அவர்கள் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஜெயிலேருந்து வெளியில் வரும்போது நம்ம லால் அவர்களை பழி வாங்க வராங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களில் இவனே தான் வந்து சந்தேக விஷயமா பார்க்குறாங்க. இவனை சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்லவும் லால் வந்து நீ இங்கே விளையாட வேணாம், நீ என் கூடயே விளையாட வேணாம், நீ போய் வேறு ஏதாவது ஊரில் போய் விளையாண்டு நீ வந்து கபடி போட்டியில் பெரிய ஒரு கபடி வீரராக ஆகணும் அப்படின்னு ஆசையில் நம்ம துருவ விக்ரம் வெளியில் போகிறாரு. இந்தியா டீமுக்காக விளையாடும் போது எத்தனையோ விஷயம் அவருக்கு தெரியுது. ஏன்னா லிஸ்ட்டில் அவர் பேர் இல்லாமல் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் அவர் பேர் வரணுங்கிறதுக்காக அவர் விளையாடுற அந்த விஷயங்கள் ஒளிப்பதிவு உண்மையிலேயே ரசிக்கும் விஷயமா இருந்தது. ஏன்னா கிராமத்தில் ஒரு நேச்சுரலாக ஒரு கபடி போட்டி நடந்தால் எப்படி இருக்கும், அதேமாரி துருவம் விக்ரமும் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று தந்தையின் பேரை எப்படி விக்ரமோட பேரை காப்பாற்றணும் என்று ஒரு மகன் போராடுவானோ அப்படி ஒரு போராட்டமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். நடிப்பில் மட்டும் கிடையாது, ஆனால் அந்த கபடி போட்டி விளையாடும் போது அதுக்கு முன்னாடி தன் உடம்பை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இந்த படத்தில் வந்து அவரை காமிச்சிருக்காங்க. உண்மையிலே நடிப்பு ப்ளஸ் அந்த கேரக்டராக ஈடுபாடோடு நடிச்சிருக்கிறது இந்த படத்தில் ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொரு பக்கம் என்னென்னா படத்தோட மெயின் மைலேஜே வந்து நீண்ட நேரம் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதை கொஞ்சம் லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் படம் ரசிக்கும்படியாக இருக்கும். ஓகே, கதை எப்படி நகருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அமீருக்கும் லாலுக்கும் நடக்கிற பிரச்சனையில் அமீரை கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் லாலுக்கு என்ன ஆகுது, இப்படி ஒரு வன்முறை நடக்கும்போது நம்ம துருவம் விக்ரம் இந்தியாவுக்காக போய் விளையாண்டாரா, எப்படி அங்கே அந்த கிராமத்துக்கு திரும்ப லிஸ்ட்டில் இந்தியாவுக்காக விளையாடும் போது அவர் பேரில் லிஸ்ட்டில் இல்லாதால் திரும்ப அவருக்கு எப்படி இந்தியாவுக்கு அவருக்கு பேரில் லிஸ்ட்டில் வருது, எதுக்காக நம்ம சென்னை போகிறோம், இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது எப்படி பத்திரமா சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க, இதுதாங்க மீதி கதை. துருவம் விக்ரம் இந்தியாவுக்காக விளையாண்டாரா, பாகிஸ்தானோட இந்தியா ஜெயிச்சுதா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ் சீனு. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ந்த மக்களை ஒதுக்கும் கூட்டம் இன்னும் நம்ம ஊருக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ப்ளஸ் நம்ம மாரி செல்வராஜ் அவர் வாழ்க்கையில் பார்த்த விஷயங்களையும் நடந்த விஷயங்களையும் மட்டும்தான் படமாக எடுக்கிறாரா, இது சார்ந்த மட்டும்தான் படம் எடுப்பாரா, கொஞ்சம் வித்தியாசமான படங்களை எடுப்பாரா அப்படிங்கிறது இந்த டைரக்டரோட ஃபேன்ஸோட வேண்டுகோளாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ரசிக்கும் படையாக இருக்குது. ரசிக்கும் படம்னா எப்படின்னா, நம்ம துருவம் விக்ரம் அந்த கேரக்டராக வாழ்ந்தது கபடியோட அந்த விளையாட்டை நம்ம நேராக பார்க்குற மாரி ரசிக்கும்படி படத்தை எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு படமாகவும் அமையும் என்பது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஓகே, பைசன் கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Morning Moon